தயவு பதிவு 154 அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம். திருவருட்பா 6ஆம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம். உரை விளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அகவல் வரிகள் 1575 1576. வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அல்கலின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அல்கலின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி. உரைவிளக்கம். நமது அருட்பெருஞ்சோதி பண்டே தொட்டு அகத்தும் புறத்தும் சூழ்ந்து கொண்டுள்ளதாம். அகத்தே அருளாக நிலைத்திருந்து கொண்டே அகத்தே அருளாக நிலைத்து இருந்து கொண்டே புறத்தில் ஜோதியை தன்னானைப்படி வேண்டியாங்கு வேண்டியாங்கு பல பல பொருள்களாயும் ஆற்றல்களாயும் அறிவு அனுபவங்களாயும் உருவாக்கியும் நீக்கியும் கொண்டே உள்ளதாம் அந்த அக அருள். இது முக்கியம். மீண்டும் கவனிப்போம். அருட்பெருஞ்சோதியின் உண்மை விளக்கம். அருட்பெருஞ்சோதியில் அருள் என்பது அகத்தேயும் பெருஞ்சோதி நிலை புறத்தேயும் உள்ளது. அகத்தே அருளாக நிலைத்திருந்து கொண்டே, அதாவது ஆன்ம அகத்தே சிற்றபையிலே அருளாக நிலைத்திருந்து கொண்டே புறத்தில் ஜோதியை தன்னானைப்படி வேண்டியாங்கு வேண்டியாங்கு பல பல பொருள்களாயும் பல பல ஆற்றல்களாயும் பல பல அறிவு அனுபவங்களாயும் உருவாக்கியும் நீக்கியும் கொண்டே உள்ளதாம் அந்த அக அருள். அகமும் புறமும் அந்த அருளும் ஒளியும், அகமும் புறமும் அந்த அருளும் ஒளியும், அதாவது அருளும் பெரும் ஜோதி பிரபஞ்சமும் இடையறாது மேலும் மேலும் விளைவும் விளக்கமும் கொண்டே இருக்கும் உண்மையை குறிக்க வந்த சொல்லே அல்கலின்று ஓங்கிய அல்கலின்று ஓங்கிய என அமைந்துள்ள சொற்றொடராய் காண்கின்றோம். இதன் பொருள் நீங்குதல் இல்லாமல் வளர்கின்ற, நீங்குதல் இல்லாமல் வளர்கின்ற என கொள்ளப்படும். இந்த அகம் புறம் ஆகிய இருநிலை உண்மையை உணர்த்தவே வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் என்று ஓதப்பெற்றுள்ளது. வெல்கனின் பேரருள் என்றதால் அகம்வளர் ஆன்ம அகம்வளர் அருளின் வெற்றியை போற்றுவதாகவும், வெல்கனின் பெருஞ்சீர் என்றதால் புறம் சூழ் ஜோதியின் வெற்றி சிறப்பும் குறிக்கப்பட்டதாக கொள்ளலாகும். அருளும் சீரும் குன்றாது ஓங்கி வாழ துணை புரிகின்றன. ஆதலின் அவற்றை வாழ்த்துகின்றார். வாழ்த்தி வாழ்வு பெற்று வெற்றி கொண்டாடுகின்றார். அடுத்ததாக அகவல் வரிகள் 1577 78 1579 1580. உலகுயிர் தீரலாம் ஒளி நெறி பெற்றிட, உலகுயிர் தீரலாம் ஒளி நெறி பெற்றிட
பெற்றிட இலகுமைந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை. இலகுமைந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை. போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீர். ஆற்றலின் நோங்கிய அருட்பெருஞ்சோதி போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீர். ஆற்றலின் ரோங்கிய அருட்பெருஞ்சோதி. அருள் விளக்க உரை. இந்த பெரும் பிரபஞ்சம் அருட்பெரும் ஜோதி கடவுள் உண்மை வெளிப்பட வேண்டி செயல்பட்டு கொண்டே உள்ளதாம். அகண்ட பெருவெளி முழுவதும் சத்தாகிய ஆன்மாக்கள் என்னும் உயிர்த்திரள் நிரம்பி உள்ளனவாம். சத்தாம் ஆன்மாக்களுக்கு சிற்விளக்கம் ஏற்படுத்துவது கடவுளின் ஐந்தொழில் செயலாம். இந்த ஐந்தொழிலின் முடிவில்தான் ஆன்மா அருள் நிறை அனுபவம் அடைந்து அழியா என்பில் வாழும் சுத்த சன்மார்க்க மனித வடிவம் எய்தி மன்னி நிதமும் விளங்கலாகின்றதாம். இவன் காண்கின்ற அருட்பெரும் ஜோதி கடவுள் அதாவது இந்த சுத்த சன்மார்க்க மனிதன் காண்கின்ற அருட்பெரும் ஜோதி கடவுள் இயற்கை விளக்க நிறைவாகிய அகண்ட பெருவெளியிலே இயற்கை உண்மை வடிவாகிய ஆன்ம சிற்றணு உருவில் இருந்து கொண்டு இயற்கை இன்பத் திருநடனச் செயலை அந்த ஆன்மாவுக்கு அனுபவப்படும்படியாக செய்யப்படுகின்றதாம். எல்லா ஆன்மாக்களுக்கும் இந்த இன்பானுபவ நிலை எய்துவது திருவருள் ஆணை. மீண்டும் கவனிப்போம். இந்த ஐந்தொழிலின் முடிவில்தான் ஆன்மா அருள் நிறை அனுபவம் அடைந்து அழியா இன்பில் வாழும் சுத்த சன்மார்க்க மனித வடிவம் எய்தி மன்னி நிதமும் விளங்கலாகின்றதாம். இந்த சுத்த சன்மார்க்க மனிதன் இவன் காண்கின்ற அருட்பெருஞ்சோதி கடவுள் என்ன? அதாவது இயற்கை விளக்க நிறைவாகிய அகண்ட பெருவெளியிலே இயற்கை உண்மை வடிவாகிய ஆன்ம சிற்றணு உருவில் இருந்து கொண்டு இயற்கை இன்பத் திருநடனச் செயலை அந்த ஆன்மாவுக்கு அனுபவப்படும்படியாக செய்யப்படுகின்றதாம். எல்லா ஆன்மாக்களுக்கும் இந்த இன்பானுபவ நிலை எய்துவது திருவருள் ஆணை. மேற்படி கடவுள் உண்மையை உள்ளபடி அறிந்து கொண்டால்தான் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றமும் இதில் செயல்பட்டு கொண்டே உள்ள உயிர் பொருள்களின் வாழ்வும் பயன்களும் முடிவும் யாவை என அறிதல் கூடும். கடவுள் ஒருவரேதான் ஒரு குறிப்பிட்ட ஆன்ம அணுவிலிருந்து கொண்டு ஐந்தொழிலால் அருள் அனுபவத்தை வெளிப்படுத்துவதாக அறிகின்றது அந்த ஆன்ம சிற்றணு. அப்போது கடவுளே தன் முழு தோற்றத்தையும் அந்த ஆன்மாவின் மூலம் வெளிப்படுத்தி கொண்டு ஐந்தொழில் செயலோடு திகழ்கின்றதாயும் அறியப்படுகின்றதாம். இப்போது இந்த கடவுள் சித்தி பெற்ற ஆன்மாவே கடவுள் மயமாயிருந்து கொண்டு தானே மற்ற எல்லா உலகத்து எல்லா ஆன்மாக்களுக்கும் உள்ளும் இருந்து அருள் ஐந்தொழில் புரிவதாக அறியப்படுகின்றது. இது முக்கியம். அப்படித்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இயற்கையாக ஒவ்வொரு ஆன்மாவிலும் இருந்து ஐந்தொழில் செய்கை வெளிப்படுத்தி கொண்டுள்ளதையே நம் ராமலிங்க அடிகளாய் உருவொடு விளங்கிய ஒரு ஆன்மாவில் அனுபவப்பட்டது. அந்த அருள் அனுபவம் கொண்ட அடிகளார் தாமே
அந்த ஐந்தொழிலை புரிந்து கொண்டுள்ளதாய் அறிகின்றார். கடவுளின் ஐந்தொழில் செயல் அருள் நியதிப்படி முடிவிலா காலம் நடந்து கொண்டே இருப்பதாகும். எப்போது எந்த ஒரு மனித வடிவில் அந்த அருட்பேரனுபவம் வெளியாகின்றதோ அந்த மனிதனே சித்தி பெற்றவனாகி விளங்குகின்றான். உண்மையில் கடவுளே அவனது உருவிலிருந்து ஐந்தொழில் புரிகின்றதாக அறியலாகின்றது. கடவுள் நியதி முறைப்படி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அருள் பாலிக்க நீண்ட காலம் செல்ல வேண்டியுள்ளது. ஆனால் கடவுட்சக்தி பெற்றுவிட்ட ஒருவன் அந்த சித்தி வசத்தால் பிறரை மிக விரைவிலே விதியையே மாற்றி தன்போல் மரணமில்லா பெருவாழ்வில் விளங்கச் செய்ய வல்லவனாகி விடுகின்றான். இது முக்கியம், மிக முக்கியம். கடவுள் நியதி முறைப்படி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அருள் பாலிக்க நீண்ட நெடுங்காலம் செல்ல வேண்டி உள்ளது. ஆனால் கடவுள் சக்தி பெற்றுவிட்ட ஒருவன் அந்த சித்தி வசத்தால் பிறரை மிக விரைவிலே விதியையே மாற்றி தன்போல் மரணமில்லா பெருவாழ்வில் விளங்கச் செய்ய வல்லவனாகி விடுகின்றதான். இந்த சன்மார்க்க சாத்தியனின் செயல் முறையே இங்கு ஒளி நெறி எனப்படுகின்றது. நம் திரு அருட்பிரகாச வள்ளலாரே இந்த சுத்த சன்மார்க்க ஒளிநெறிக்கு தலைவராகி இருந்து கொண்டு உலகுயிர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் புரிகின்றவராய் உள்ளார். கடவுளே இதுகாரும் விதி வழி மக்களுக்கு ஐந்தொழிலின் முடிவில் அருள் பாலித்து தம்மோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு வந்தவர் இப்பொழுது நம் அருட்பிரகாச வடிவில் வெளியாகி உலகறிய இருந்து கொண்டு சுத்த சன்மார்க்க அருள் நெறிமுறையால் பக்குவிகளை அருள் ஒளி உடம்பனராய் ஆக்கி கொண்டு விளங்க உள்ளார். இந்த அருட்பெருஞ்சோதி நெறிமுறைக்கு நம் திரு அருட்பிரகாச வள்ளலாரே முதல்வராக முழு முதல் தலைவராக விளங்குகின்றார். இதற்கு முன் இந்த நெறிமுறை வெளிப்படாததினாலே மக்கள் எவ்வகையிலும் இறை அனுபவத்துடன் என்றும் அழியாது இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாமல் போனது. இப்போது முதலே மனிதன் சுத்த சன்மார்க்கியாய் நிறை இன்புடன் என்றும் வாழ அருள் பாலிக்கப்படுகின்றான். உலக மக்கள் அருள் ஒளி நெறியை அறிந்து பற்றி அழியா என்பில் தழைக்க வேண்டியது திருவுள்ளமாக இருக்க அறியாமையினால் முன்பிருந்த மருள் நெறிகளிலே சென்று சென்று மறைதல் கடவுள் சம்மதம் அல்லவாம். முன்னெறிகளே மேலானவை எனவும் அவைகளையே பற்றி ஒழுகினால்தான் கதி உண்டு என்று நம்பிக்கொண்டு இருப்பதுவும் புதிய நெறி எதுவும் சிறந்தது ஆகாது என்று எண்ணி மதியாமலும் ஏற்காமலும் இருந்து வீண் போவதும் முறை அன்றாம். நமது அருட்புது நெறி கடவுளின் கற்பனை கடந்துள்ள உண்மையை காட்டிக் கொடுத்து எல்லோரையும் அருள் ஒளி உலகில் ஒத்து வாழ்ந்து இன்பில் ஓங்க உதவுவதாகும். ஆகையால் இந்த புது மார்க்கம் பழையவற்றையெல்லாம் நன்கு அருளால் விளக்கி அவற்றின் நிறை விளைவே இந்த அருட்பெருநெறி என்பதை உணர்த்த வந்துள்ளதாம். இக்கருத்தை ஓர்ந்து கொண்டு இந்நெறியை எல்லோரும் சம்மதமாய்க் கொண்டு திருவருளை நிறைய பெற்று மக்கள் சமுதாயம் முற்றும் பெருநலம் பெற வேண்டுவது அவசியம் அவசரம். இப்படியான
அருட்ஜோதி சித்தி பெற்றுள்ள நம் பெருமான் அந்த பதியின் பேரருளையும் பெருஞ்சீரினையும் கூறி துதிக்கின்றார், போற்றுகின்றார். அந்த அக அருளும் புறச்சீரும் மிக ஆற்றல் கொண்டு செயலோடு விளங்குகின்றதாம். அந்த அருட்சிறப்பின் காரணமாக ஏற்பட்ட ஆற்றலை கொண்டு உலகரை பக்குவப்படுத்த வந்துள்ளது வலிமை மிக்க சுத்த சன்மார்க்கம். அந்த ஆற்றலை, அருளாற்றலை கொண்டு உலகவர் அனைவரையும் பக்குவப்படுத்த வந்துள்ளது வலிமை மிக்க சுத்த சன்மார்க்கம். அடுத்ததாக அகவல் வரிகள் 1581 முதல் 1584. மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிட இயல் என கலித்தனை. மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் என கலித்தனை. போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சி போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் நோங்கிய அருட்பெருஞ்சோதி ஆற்றலின் நோங்கிய அருட்பெருஞ்சோதி. அருள் விளக்க உரை. ஆன்மாக்கள் அருள் நியதிப்படி அக்களாதி முத்தொழிலால் தோன்றி விளங்கி மறைந்து வந்தனவாம். அப்படி வந்த ஆன்மாக்களிலே பக்குவ நிலை உற்ற ஒரு சில ஆன்மாக்கள் திருவருள் வளத்தால் ஆக்கல் தொழிலை புரியும் அயன் ஆகவும், காத்தல் தொழிலை செய்யும் அரியாகவும், அடித்தலை செய்யும் அரணாகவும் ஆக்கப்பெற்று மூவரென விளங்கலாயினர். மற்றும் தவ தான முயற்சியினால் சிறந்து விளங்கின ஆன்மாக்கள் தேவர்களாகிய பதமுத்தி நிலை எய்தினராம். இவர்கள் அல்லாது உடல் பற்றை அறவிடுத்து உலகிலே ஜீவன் முத்தர்கள் என்று விளங்கி வாழ்ந்து முடிவில் உடலையே உதறிவிட்டு விதேக, அதாவது தேகம் இல்லாத விதேக நிலை எய்திய ஆன்மாக்கள் முத்தர் எனப்படுகின்றனர். இதற்கு மேல் சில ஆன்மாக்கள் யோக ஞான சித்திகளாலும் காய கற்ப முறைகளாலும் ஆயுளை நீடிக்கச் செய்து கொண்டு வாழ்ந்தவர்கள் சித்தர் எனப்படுவார்கள். இவர்கள் யாவரும் நம் அருட்பெரும் பதியின் ஓரளவு விசேட சக்தியை பெற்று விளங்கி பின்னர் அழிவுறுவதுதான் முடிவாம். அப்படி அழிவுற்றால் திரும்பவும் மனிதராக வந்து பிறந்துதான் மறுபடியும் கடவுள் உண்மை கண்டு அருள் பெற்று உய்ய வேண்டியவர்கள் ஆவார்கள். பிறவியே வேண்டாம் என்று வரம் பெற்ற ஆன்மாக்கள் தம் அனுபவம் கெட்டு வாழ்வு அற்று வெளி நிறை ஒளியால் சூழப்பெற்று சூன்யத்தில் மறைந்தே கிடப்பர். இது முக்கியம், மிக முக்கியம். பிறவியே வேண்டாம் என்று வரம் பெற்ற ஆன்மாக்கள் தன் அனுபவம் கெட்டு வாழ்வு அற்று வெளி நிறை ஒளியால் சூழப்பெற்று சூன்யத்தில் மறைந்தே கிடப்பர். அப்படி எத்தனை கோடி காலம் இருந்தும் பயன் ஏதும் இல்லையாம். அப்படி தான் என்றும் அது என்றும் பிரித்தறிய முடியாது அளவற்ற நெடுங்காலமாய் கிடந்து வந்த ஆன்மாவுக்கு கடவுள் தயவு செய்ததாலே தானே 4 வகை யோனி, 7 வகை பிறப்பு, 84 லட்சம் ஜீவ போத தோற்றங்கள் உண்டாகி முடிவில் மனித வடிவில் தஞ்ஞானம் பெற்று விளங்கினது. இவ்வளவு உயர்நிலைக்கு வந்த ஆன்மா தன்னையும் கடவுள் உண்மையும் ஒருவாறு அறிந்தும் மறுபடியும் இப்பிறப்பை இழந்து அனுபவம் கெட்டு சூன்யமாய் போவது கடவுள் திருவுள்ளம் அல்ல. அருளால் அழியாது வாழ்வு பெற்று விளங்குவதுதான் திருவருட் சம்மதம் என்று அறிய வேண்டும். மேற்படி
திரிதேக சித்தியுடன் அழியா வாழ்வில் நிலவுவதுதான் வள்ளல் பெற்ற சுத்த சன்மார்க்க பெருநிலை அனுபவமாகும். இதனைத்தான் ஈண்டு மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக் கழித்தனை என்று குறிப்பிடுகின்றார். இந்த 2 அடிகளில் பிற யாரும் இதுகாரும் பெற்றிடா மரணமில்லா பெருவாழ்வு அற்புத சித்தியொடு வாழும் அருள் வாழ்வு இவர்க்கு வழங்கியுள்ளது அருட்பெரும் ஜோதி. ஆகையால் அந்த அருட்ஜோதியை பேராற்றலோடு விளங்கி அகத்தும் புறத்தும் அருளையும் ஒளியையும் உணர்வாகவும் உடலாகவும் விளங்கச் செய்த அதனை அகனின்று அனகமாக போற்றுகின்றார். இவர் திருவருளாலே யாவற்றுள்ளும் இன்று இருந்து கொண்டு அருட்பெரும் ஜோதியை துதித்து கொண்டிருப்பது உண்மை ஆதலின் யார் ஒருவர் தம் அகத்தே அருள் ஒளியை கண்டு கொள்ளுகின்றனரோ அவர் அருட்பிரகாசரையும் அவரது அருட்புகழ் இப்பாட்டினையும் எந்த காலத்துமே கேட்டு மகிழலாம். மற்ற அவரை காண்பது மட்டும் போதாது, அவரது திருவருளை அடைந்து அவர் மயமாகி வாழ வேண்டுவதே மிக முக்கியம். அடுத்ததாக அகவல் அடிகள் 1585 1588. சித்திகள் அனைத்தையும் தெளிவித்தனக்கே, சித்திகள் அனைத்தையும் தெளிவித்தனக்கே, சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை, சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை, போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி, போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி, சித்திகள் அனைத்தையும் தெளிவித்தனக்கே, சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை. உரைவிளக்கம். சித்திகள் பலவாம். கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி எனவும், அட்டமா சித்திகள் எனவும், வாத சித்தி, காய சித்தி எனவும் இன்னும் எத்தனையோ சித்திகள் உள என்பதும் அனுபவிகள் கண்டு அடைந்து வெளியிட்டனவைகளாகும். இப்படிப்பட்ட சித்திகள் அனைத்தையும் பற்றிய ரகசியம் யாவும் நன்கு தெளிவித்து விட்டதாம் அந்த அருட்ஜோதி. இந்த அற்புத சித்திகளிலே நாட்டம் கொள்ளச் செய்யாது தெளிந்து மேல் சென்று திருவருட்பூரணத்தாலே அந்த அருட்பெரும் ஜோதியையே கண்டு கலந்து ஒன்றி வாழும் பெருநிலையை அடைந்து விட்டுள்ளார் நம் வள்ளல் பெருமான். இந்த அற்புத சித்திகளிலே நாட்டம் கொள்ளச் செய்யாது தெளிந்து மேல் சென்று திருவருட்பூரணத்தாலே திருவருள் வளத்தாலே அந்த அருட்பெரும் ஜோதியையே கண்டு கலந்து ஒன்றி வாழும் பெருநிலையை அடைந்து விட்டுள்ளார் நம் வள்ளல் பெருமான். அந்த பெருநிலையே இங்கு சத்திய நிலை என்றுள்ளார். இந்த சத்திய நிலையை தயவினில் தந்துள்ளதாம் அந்த பேரருட் பெருஞ்சோதி. தயவினில் தயவினில் அல்லது தயவினால் அல்லது தயவாகவே அந்த சத்திய நிலை உள்ளது என்ற குறிப்பினை இங்கு உய்த்துணர வைக்கின்றார். சத்தியம் என்றால் கடவுளின் இயற்கை உண்மை விளக்கச் செய்யலாம். சத்தியம் என்றால் கடவுளின் இயற்கை உண்மை விளக்கச் செய்யலாம். சத்து சித்து ஆனந்தமே கடவுளாய், அதுவே இந்த பிரபஞ்ச காரியப்பாடாய் உள்ளதை உணர்த்துவது. சத்தே உண்மையாகவும் சத்தே
உண்மையாகவும் சித்தே விளக்கம் செய்யும் வாய்மையாகவும் ஆனந்த ஆனந்தமே இயற்கை இன்பானுபவத்திற்குரிய தேக நிலையாக உள்ளன. இதனாலே சத்தியம் என்பதற்கு நம் தமிழில் உண்மை, வாய்மை, மெய்மை என்ற மூன்றில் வைத்து வழங்கப்படுகின்றதாம். இந்த மூன்றுமே அக ஆன்ம உண்மையாயும் இந்த மூன்றுமே அக ஆன்ம உண்மையாயும் அகப்புற தோற்ற மொழியாகிய வாய்மையாகவும் புறத்தே தேகத் தோற்ற மெய்யாகவும் கண்டுகொள்ளப்படுகின்றன. இவற்றில் ஆன்ம உண்மை தலையிடத்தே மெய்யறிவு நிலையில் தகர வண்ணமாய் அமைந்தும் மொழி விளங்க வாய்மை சுத்த இதயத்திலிருந்து பெறப்படலால் உயிர் செயல்படும் அந்த இதய நிலையை யகரமாகவும் இவ்வுடம்பின் செயலாக இன்பம் விளைவிக்கப்படலின் அருள் ஒளி அம்சமானது இம்மெய் என்பது குறிக்கவே வகர மெய்யொடு புணர்ந்த உகர உயிர் சேர்த்து ஊ என விளங்குகின்றதாம். ஆகவே சத்தியமே இந்த நம் தயவு ஆகி தேக காரியத்தில் வெளியாகின்றதாய் அறியப்படும். இந்த உடலையே தயவு விளக்கப் பொருளாக கொண்டு அக அருவ நிலையிலிருந்து அகப்புற அருவுருவ சொல்வடிவாய் வெளியாகி உருவமாகிய காயச் செயலாய் விளங்குகின்றதாம். தயவாய் கிடைக்க பெற்றுள்ள சத்திய நிலையை எல்லா சித்திகளுக்கும் மேற்பட்டதாய் திருவருள் நிறைவால் அன்றி பிறிது எதனாலும் அறிந்து அடையப்படாததாய் உள்ளதாம். அந்த நிறை அருளால் பெறப்படும் அருட்பெரும் சித்தி பேரு மூவா இன்ப முத்தேக சித்தி நிலையே ஆகும். தயவு என்னும் சத்திய நிலையே இந்த சுத்த பிரணவ ஞான தேக நித்யானந்த சித்தி பேராகும். இப்படி இப்பெரும் சித்தி வாழ்வு வழங்கியுள்ள அருட்பெரும் ஜோதியை இங்கு மறுபடியும் போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் என மூன்றாவது முறையாக புகழ்ந்துள்ளார். அந்த அருள் ஒளியின் பேராற்றல் எல்லாம் இந்த பக்குவ மனிதனில்தான் அகத்தே அருளின்ப உணர்வாயும் புறத்தே அருள் ஒளி வடிவாயும் விளங்க கண்டு போற்றி கொள்ளப்படுகின்றதாம். அருட்பெரும் பதியின் உண்மை பதி என்றால் கடவுள். அருட்பெரும் பதியின் உண்மை அருள் ஒளி ஆகும். அருளின்பம் அனுபவத்தில் விளங்குவதே அன்றி மற்றபடி எந்த நிலையிலும் விளங்காது. அருளும் ஒளியும் இரண்டாக குறிக்கப்படினும் அது பிரிக்க முடியாத ஒன்றான அத்துவித பொருளாக உள்ளதாம். அருள் ஒளியை கடவுள் என்னும் போது ஒளி வடிவமென்றால் அருள் அதாவது அதன் தன்மையாயிருக்கின்றதாம். அந்த ஒளி நிலையே புறவடிவாய் உருவாகி விளங்க அருளே அறிவுணர்வாகி அவ்வுருவுடன் இணைந்து இருந்து கொண்டுதான் அறிகின்றதாம். அந்த அருளாகிய தன்மை நாமாய் உள்ளிருந்து உணர ஒளியே நம் புறவடிவாய் சூழ்ந்து நின்று அந்த உணர்வுக்கு துணையாயிருந்து உணரச் செய்கின்றதாம். இது முக்கியம். மீண்டும் கவனிப்போம். அந்த அருளாகிய தன்மை அந்த கடவுளின் அருளாகிய அந்த கடவுள் தன்மை நாமாய் உள்ளிருந்து உணர ஒளியே நம் புறவடிவாய் சூழ்ந்து நின்று அவ்வுணர்வுக்கு துணையாயிருந்து உணரச் செய்கின்றார். அருட்பெருஞ்சோதியின் ஆற்றல் எல்லாம் வல்ல பெரும் செயல்திறன் கொண்டதாம்.
ஆனால் அந்த அருள் நிலை வெளிப்பட கீழிருந்து, அதாவது ஜடபூத உயிர் உணர்வு அற்ற நிலையிலிருந்து உயிருடைய நிலைக்கு முன்னுக்கு வருகின்றது. உயிர் வடிவில் அறிவு நிலைக்கு ஏறுகின்றது. அதிலிருந்து அருள் உணர்வு நிலைக்கு ஏறுகின்றது. அந்த அருள் நிலையிலிருந்தே பெருஞ்சோதியை அறிய முடிகின்றதாம். இதனால் உயிரினங்கள் உலகில் சுகதுக்கங்களின் மத்தியில் வாழ்ந்து வாழ்ந்து பொறியுடம்பின் பற்று கடந்து மேலே கடவுள் ஒளியின் நிலைக்கு வரவேண்டியுள்ளதாம். இப்படி கீழிருந்து வருவதாலே தான் அனுபவ வாழ்வு உண்டாகும். ஆகவேதான் ஆன்மாக்களுக்கு அறம் பாவம் நியதி செய்யப்பட்டுள்ளது. முறையோடு முன்னேறி செல்லாமல் யாவையும் அனுபவிக்காமல் ஒரே அடியாக மேலே போய்விட முடியாது. கடவுளும் அப்படி முதலிலேயே மேல்நிலைக்கு ஏற்றிவிட மாட்டார். மனிதன் தயவுடையவனாயிருந்தால் உலகில் துன்பியல் வாழ்வு பெருகாது, இன்பியலே சூழும். மனிதன் தயவுடையவனாயிருந்தால் உலகில் துன்பியல் வாழ்வு பெருகாது, இன்ப இயலே ஓங்கும். உலகிலே துன்பமே அதிகமாய் சூழ்ந்திருக்கின்றது என்றால் காரணம் தயவு செயல் மேற்கொள்ளப்படாததால் தான் என்பது உண்மையாம். அருட்பெருஞ்சோதியின் ஆற்றலால் எப்படியும் உலகில் அருளின்பம் விரைவில் சூழும். அதனை போற்றிக் கொள்ளுவோமாக. தயவு.